friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கலாம்னா bitwise ஆபரேட்டர்ல நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் பத்தி பார்க்கலாம். நான் previous வீடியோஸ்லாம் நான் இதோட டைப்ஸ்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். ஸோ அண்ட் ஆர் அந்த மாதிரி எல்லா டைப்ஸும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் பத்தி மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த காம்ப்ளிமெண்ட் ஆபரேட்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு புரிஞ்சதுன்னா நம்ம ப்ரோக்ராமில் போய் பார்க்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து பைனரியில இருக்கிற வேல்யூ 0 வந்து 1 ஆகவும் 1 வந்து 0 ஆகவும் மாத்தினா நமக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 35 அப்படின்ற ஒரு வேல்யூ நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து டெசிமல்ல இருக்கு. 35ன்றது டெசிமல். அதோட பைனரி வேல்யூ பாத்தீங்கன்னா ஸோ இதான் 0010001. ஸோ இது வந்து பைனரியில இருக்கு. 35ஓட பைனரி வேல்யூ ஸோ இதான். இந்த வேல்யூ வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பண்றேன். எப்படி அப்படின்னா 1 வந்து 0 ஆகவும் 0 வந்து 1 ஆகவும் மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கிடைச்சிரும். ஸோ ஓகேவா, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு கிடைச்ச உடனே நம்மளுக்கு இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுனே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் இந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு 220 அப்படின்றது வந்து கிடைக்குது. ஸோ ஓகேவா, இப்போ என்ன பார்க்கலாம்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம். ஸோ டூஸ் காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ அதே மாதிரி நமக்கு ஏதோ ஒரு வேல்யூ நம்ம டெசிமல் வேல்யூ எடுத்துக்கணும். அந்த டெசிமல் வேல்யூவை நம்ம வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ என்ன அப்படின்னா -n+1 அப்படின்னு, அதாவது என்னன்றது நம்ம என்ன வேல்யூவை சேஞ்ச் பண்ண போகிறோமோ, அதாவது டூஸ் காம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ, ஸோ அந்த வேல்யூவை நம்ம 1ஆல் ஆட் பண்ணிவிட்டு அதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ ஓகேவா, இப்போ என்னன்றது இந்த நமக்கு பண்ணக்கூடிய வேல்யூ 35. ஸோ அந்த வேல்யூவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1ஓட ஆட் பண்ணிவிட்டு மைனஸில் போடுறேன். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு ஸோ இந்த வேல்யூ கிடைக்கும். இந்த வேல்யூ நான் மைனஸில் ஆட் பண்ணால் எனக்கு -36ன்றது கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பைனரி வேல்யூ. இது பைனரியில் இருக்குது, இது டெசிமலில் இருக்குது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராமில் போய் பார்க்கலாம். ஸோ ப்ரோக்ராமில் பார்க்கும்போது ஏன் நான் வந்து இதை சொன்னேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேவா, வாங்க போய் ப்ரோக்ராமில் பார்க்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டருக்கு இப்போ நான் ஜஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு வேரியபிள் நான் வந்து ஏன்ற வேரியபிளை கிரியேட் பண்ணி ஸோ அதில் ஒரு வேல்யூ நான் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். அந்த வேல்யூ தான் நான் வந்து இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்டர்னல் டேட்டா டைப்பில் ஏன்ற வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அதில் 35ன்ற வேல்யூ வந்து நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 35ஐ நான் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ காம்ப்ளிமெண்ட்டாக நம்ம பண்ணோம்னா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டில்டு சிம்பிள் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வேவ் மாதிரி வருது பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து டில்டு சிம்பிள் சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து எதில் இருக்குது வேல்யூ ஏல இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து ஏன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் வந்து ரிட்டர்ன் 0 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 36 அப்படின்ற ஒரு வேல்யூ வருது. ஸோ ஏன் 36 வருது அப்படின்னா நான் வந்து காமிச்சிருந்தால தியரியில் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்ட் காமிச்சிருந்தேன். ஸோ எந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்லியிருந்தேன். அந்த n+1. ஸோ என்னன்றது 35, என்னோட ஒரு வேல்யூ ஆட் பண்ணால் 36. ஸோ அந்த மைனஸ் அப்படியே. ஸோ அதனால தான் இங்கே வந்து எனக்கு வந்து 36 அப்படின்றது காமிக்குது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் ஆப்ரேட்டரை வந்து ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்டும் இதுதான். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா தான் -n+1. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் வச்சுட்டா நம்ம வந்து இது வந்து புரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் 36 மட்டும் அப்படி கிடையாது, நான் இப்போ வந்து 100 அப்படின்னு கூட கொடுக்குறேன். ஸோ 100 கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் எனக்கு பார்த்தீங்கன்னா -101 அப்படின்ற வருது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you later.